இம்முறை பாராளுமன்றத்துக்கு களுத்துறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட நிலந்தி கொட்டஹச்சி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார். வடக்கா மலேகமா என்ற எவ்வித பிரதேச பாகுபாடுமன்றி இந்த நாட்டின் பெரும்பான்மையான பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெண்களுக்கான சட்டத்தை உருவாக்குகின்ற இடத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக மக்கள் அன்புடனும் நம்பிக்கையுடனும் ஆணையை வழங்கியுள்ளனர். நான் நினைக்கின்றேன் அதுவே இந்த நாட்டின் ஜனநாயகம். பொதுமக்களின் கருத்து உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட நேரம் இது என்று நான் நம்புகின்றேன். எனவே மக்கள் நம்பிக்கையை கொண்ட இந்த பெண் பிரதிநிதித்துவத்தில் உண்மையான தீர்வை வழங்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்களின் பிரச்சனைகள் மக்களின் அதிகாரத்தினூடாக எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மக்கள் போராட்ட முன்னணியினர் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர். பொது தேர்தலில் உண்மையில் மக்கள் மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த பரம்பரை அரசியல் மற்றும் இனவாத மதவாத அடிப்படையாக கொண்ட இனங்களை கூறுபடுத்தி அரசியல் செய்த அநேக அரசியல்வாதிகளை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விசேடமாக காலங்காலமாக சுதந்திரமடைந்த நாள் முதல் 6 வீதத்துக்கு குறைவான பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்த இந்த பாராளுமன்றத்தில் சுமார் 8.8 வீதத்துக்கு அதிகமான பெண் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அது மக்கள் பெற்ற வெற்றி. விசேடமாக மலையக தமிழ் பெண்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றம் சென்றதில்லை. ஆக 2 தமிழ் பெண்களை நேரடியாக பெருந்தோட்டத்துறையிலிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய அந்த வெற்றியும் இந்த பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கூறுவது போல் மக்களுடன் சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே அந்த எதிர்க்கட்சியின் செயற்பாட்டுகளை கடந்த காலங்களில் செய்தது போலவே எதிர்வரும் காலங்கள் நாங்கள் செய்வோம் என கூறிக்கொள்கிறோம். நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் ஊடாக தேசிய இனப்பிரச்சினைக்கு காத்திரமான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை தொடர்ந்து கொடுப்போம் என கூறுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை கோராவிட்டாலும் மக்கள் அந்த மாற்றத்தை செய்வதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த அங்கீகாரத்தை செயற்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை அதை செயற்படுத்துவதற்கான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுப்போம் என உறுதி கூறுகிறோம். இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இம்ரான் மஹரூஃபுக்கு தோப்பூர் பிரதேச ஆதரவாளர்களால் இன்று இவ்வாறு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறந்த ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் விரும்பி இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இந்த பாராளுமன்றம் ஒரு சிறந்த பாராளுமன்றமாக மக்களை கவனிக்கின்ற, அதே போன்று நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு வழங்குகின்ற பாராளுமன்றமாகவும், அதே போன்று நாட்டிலே ஊழலற்ற ஒரு நீதியான நேர்மையான அரசியலை கொண்டு செல்லுகின்ற ஒரு அரசாங்கமும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. இன்று நாங்கள் எதிர்க்கட்சியிலே குறிப்பிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினால் கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களுக்கு எங்களால் ஏழுமான முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.